I often see some grammar mistakes when my students speak. We can fix them easily. Even though they know grammar, they do these mistakes. I don't know whether how you are. நீங்களும் இதே கிராமர் மிஸ்டேக்ஸை பேசும்போது விடுறீங்களா என்று பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தது முதல் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணி கரெக்டாக பேச ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். They are come to my home. Look at this sentence. Is this correct? They are come to my home. Using be verb plus V1 for simple present. Okay, எங்களோட வழக்கமான ஆக்ஷன்ஸை பேச be verb யூஸ் பண்ணிவிட்டு V1 யூஸ் பண்ணுறோம். That is wrong. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும்? They come to my home. be verb இந்த இடத்துல தேவையில்லை. சிம்பிள் ப்ரெசண்ட்டில், அதாவது எங்களோட நார்மல் ஆக்ஷன், வழக்கமான ஆக்ஷன், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இவற்றை பேசுங்களுக்கு be verb அவசியம் இல்லை. ஜஸ்ட் V1 ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணினாலே போதுமானது. லுக் at the next example. I am go to school every day. I am go to school. So be verb plus V1. That is wrong. Everyday and கூட வந்திருக்குது. இப்போ தினமும் செய்கிற ஆக்ஷன். இப்போ தினமும் செய்கிற ஆக்ஷனுக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல பி வேர்புக்கான எந்த வேலையுமே இல்லை. எப்படி சென்டென்ஸ்? ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. தினமும் செய்யக்கூடிய ஆக்ஷன் சிம்பிள் ப்ரெசன்ட். நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டை தொடர்ந்து. பட் சப்ஜெக்டாக ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன்ஸ் வந்தால் நீங்கள் அந்த V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கூட ஒரு எஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஆம், ஈஸா என்ற பி வேர்ப்ஸ் வர வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், they were came to my home. This is a common mistake everybody does. They were came to my home. was were கூட, அதாவது be verb past form, இவற்றோட V2 ஃபார்ம் ஆஃப் வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறாங்க. they were came. ஓகே, வேர்ன்றது ஹெல்பிங் வேர்ப், கேம் அண்ட் மெயின் வேர்பை V2ல யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ராங். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்? தே கேம் டு மை ஹோம். என்னோட வீட்டுக்கு வந்தார்கள் அப்படின்ற ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்ல நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட்டில் பி வேர்புக்கு இடம் இல்லை. இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டை நாங்கள் பார்த்தோம், அங்கேயும் பி வேர்ப் வர வேண்டியது இல்லை, ஆமீஸா தேவை இல்லை. அதே போல் தான் சிம்பிள் பாஸ்ட்டும். ஒரு முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேச நீங்கள் பி வேர்பை யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. தட் இஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சாச்சு. தே கேம் டு மை ஹோம். V2 ஃபார்ம் ஆஃப் வேர்பை தனியாகத்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். another example, she was went to the market, which is wrong. ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க? she went to the market. she went to the market. Next one, I can't meet you yesterday. I can't meet you yesterday. அப்போ நேற்று முடியாமல் போனது அப்படின்ற பாஸ்ட் அபிலிட்டியை தான் இங்கே காண்ட்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் ராங். கேனோட பாஸ்ட் வேர்ஷன் குட். அப்போ நேற்று உங்களுக்கு முடியாமல் போச்சுதுண்டா நீங்கள் அதை குடன்ட்டு தான் சொல்லணும். எப்படி? ஐ குடன்ட் மீட் யூ எஸ்டர்டே. நேற்று உங்களை மீட் பண்ண முடியாமல் போச்சுது. ஓகே, I'll say another sentence. She can't attend the class last week. லாஸ்ட் வீக் முடியாமல் போனதை can't என்று சொல்லலாமா? No, obviously not. She couldn't attend the class last week. அவளுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாமல் போனது couldn't. ஸோ நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ப்ரெசண்ட் அல்லது ஃப்யூச்சர் அபிலிட்டியை தான் நீங்கள் கேன் காண்ட் வச்சு பேசணும். பாஸ்ட் அபிலிட்டி, பாஸ்டில் ஒன்று முடிஞ்சது இல்லைண்டா முடியாமல் போச்சுன்ற சொல்ல குட் குடுன்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மறக்காதீங்க, கேன் குட் இதுக்கு பிறகு நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஸோ டுடே we have seen 3 common mistakes that we make when we talk in English. ஸோ முதல்ல இந்த 3 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள்.
நிறைய சென்டென்சஸ் கரெக்டாக உருவாக்கி பாருங்கள். நீங்கள் பேசும்போதும் திரும்ப இதே மிஸ்டேக்ஸை பேசுகிறேனா என்றதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் யூ கேன் ஈஸிலி ஃபிக்ஸ் தீஸ் பிகாஸ் தீஸ் ஆர் வெரி சிம்பிள் பட் விச் ஷோஸ் யுவர் இங்கிலீஷ் இஸ் புவர். ஓகே, ஸோ நீங்கள் இவற்றை கரெக்டாக பேசினால் இன்னும் கொஞ்சம் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். Okay, practice these well. Let's meet with some more common mistakes again in another video. Until that, practice well and take care.